Hi friends, இது பங்கஜ் நலபாகம். First time என்னோட வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல நவராத்திரி பூஜை 9 நாளும் 3 வகை பிரசாதம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஆஃப்டர்நூன் 12:10க்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகும். மிஸ் பண்ணாம பாருங்க. அது மட்டுமல்ல, பார்வதி தேவியாகிய துர்க்கையை நம்ம இன்னைக்கு 2வது நாள் வழிபட போறோம். அந்த துர்கா தேவிக்கு நம்மளால முடிந்த பிரசாத வகைகளை நம்ம நைவேத்தியமா படைக்கலாம். நவராத்திரி அன்று இந்த மாதிரி அரிசி மாவுல கோலம் போட்டா ரொம்ப விசேஷம். உங்களால முடிந்த பிரசாதத்தை நைவேத்தியமா இறைவனுக்கு படைக்கலாம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க என்னென்ன ரெசிபி பண்ணியிருக்கேன்றத பார்க்கலாம். கல்கண்டு பொங்கல் பார்க்க போறோம். இது எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கர் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். இதுல நான் கொஞ்சமா நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம முந்திரிய 2 3 சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதை இதில் ஃப்ரை பண்ணலாம். சிம்மிலே வச்சுக்கலாம் அடுப்பை. இந்த கற்கண்டு பொங்கல் இல்லைன்னா இந்த கற்கண்டு சாதம் வந்து ரொம்ப விசேஷமாக நவராத்திரி டைம்லலாம் பண்ணுவாங்க. அம்மனுக்கு ரொம்ப விசேஷம். இப்போ முந்திரி நல்லா செவக்க வறுபட்டுடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த நெய்லியே பச்சரிசி கொஞ்சம் எடுத்து சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். சிம்மிலேயே வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ இது சூடாகிற வரைக்கும் வறுத்தாச்சு. இதை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். இப்போ இந்த குக்கர் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் சுடட்டும். இந்த டைமில் நம்ம கல்கண்டை இதில் போட்டுடலாம். சிம்மிலேயே வச்சுக்கலாம் அடுப்பை. அப்போ தான் அந்த சூட்லேயே கல்கண்டெல்லாம் கரைஞ்சி நமக்கு சுகர் சிரப் கிடைக்கும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சிலப்போ சர்க்கரையிலையும் இந்த கல்கண்டுலேயும் ஏதாவது தூசி இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம சுகர் சிரப் மாதிரி பண்ணி வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ அது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே பாத்திரத்தில் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சுடட்டும். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த பச்சரிசியை தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கப்பு பசும்பால் எடுத்துருக்கேன். அதை இங்கே விட்டுடலாம். பால்லையே இந்த பச்சரிசி நல்லா வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 3 விசில் வந்து ஹைலியும் 4வது விசில் வந்து சிம்மிலையும் இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்குங்க.
இப்போ நல்லா வெந்திருக்கு சாதம் பாருங்க. கரெக்டான அளவு தண்ணியும் பாலும் விட்டுக்குங்க. ஓவராக விட்டோன்னா குக்கருக்கு வெளியெல்லாம் வழிய ஆரம்பித்தோம். இப்போ நல்லா ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சுக்குங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு இந்த கற்கண்டு சாதம். முக்கால் கப்பு அரிசிக்கு நான் 2 கப்பு பாலும் 1.25 கப்பு தண்ணியும் விட்டு வேக வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்குது இந்த அளவு. இப்போ நல்லா மசிச்சு வச்சாச்சு. இந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக வேணும்னா பால் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒரு 1/2 கப்பு பால் விட்டுடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரும். நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்த அந்த கற்கண்டு சிரப்பை இதில் விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கற்கண்டு சாதம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை இதோட சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக நல்லா வந்திருக்கு. இப்போது நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இந்த கற்கண்டு சாதத்துக்கு நெய் அதிகமாக தேவையில்லை. அதனால் நமக்கு தேவைக்கேற்ற நெய் விட்டுக்கலாம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஒரு கொதி வந்தால் போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நமக்கு கற்கண்டு பொங்கல் தயாராகிடுச்சு. நல்ல சுவையான கற்கண்டு சாதத்தை நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம கடலை பருப்பு சுண்டல் பண்ண போகிறோம். அதுக்கு கடலை பருப்பை நல்லா கழுவி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். இதை குக்கரில் வேக வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் உப்பும் பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சுண்டலில் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும். அதே டைமு கேஸ்ட்ரிக்கு உண்டு பண்ணும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். சுண்டல் வேக வைக்கும் போதே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம். அரைக்கிறதுக்காக இதோட கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். அதை தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது தாளித்து கொட்டுறதுக்காக தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது உணர்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். வேக வச்சிருந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேக வைக்கும்போது
அரை உப்பு போட்டுங்க. அப்புறம் வெந்த பிறகு ஒரு அரை உப்பு போட்டுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். இதோட மேலால் நான் கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சுவையான கடலைப்பருப்பு சுண்டல் தயாராகிடுச்சு. எள்ளு சாதம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த எள்ளு சாதம் செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேணும்னா முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். எள்ளு பொடி பொடிச்சு வச்சா போதும். இந்த சாதம் ஈஸியாக பண்ணிடலாம். எள்ளு பொடி லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கப்பு சாதம் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஆற வச்சிடணும், அப்போதான் உதிரி உதிராக இருக்கும். இப்போ தேவையான அளவு எள்ளு பொடியை போட்டுக்கலாம். ஸ்பைசியாக வேணும்னா நீங்கள் பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்பளமோ பப்படமோ தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரே மாதிரி லஞ்சு செய்யறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி எள்ளு சாதம், வெங்காய சாதம் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாதம் வறண்டு போகாமல் இருக்க மேலால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு எள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை மேலே தாளித்து கொட்டிடலாம்.